ஹாய் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் தமிழ் கைடு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா தமிழ்நாடுடைய டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ் ஃபார் பிடெக் டிகிரி. அதுக்கு தான் இந்த இடத்துல ஃபாலோ பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுற கோர்ஸ்னால் அது ஆப்வியஸாக பிடெக் தான். அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் நான் இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 10th பிளேஸில் எந்த காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், அந்த காலேஜ் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறாங்க ஃபார் பிடெக் டிகிரிக்கு. நெக்ஸ்ட் 9th பொசிஷனில் எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை, அந்த காலேஜ் 9th பொசிஷனில் இருக்காங்க. நெக்ஸ்ட் 8th பொசிஷனை பொறுத்த வரைக்கும் சாஸ்ட்ரா யூனிவர்சிட்டி சென்னை, அந்த காலேஜ் 8th பொசிஷனில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் 7th பொறுத்த வரைக்கும் கலசலிங்கம் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் கிருஷ்ணன் கோயில், அந்த காலேஜ் வந்து 7th பொசிஷனில் இருக்காங்க. நெக்ஸ்ட் 6th பொசிஷன் பொறுத்த வரைக்கும் அமிர்த விஸ்வா வித்யாபீதா கோயம்புத்தூர், இந்த காலேஜ் வந்து 6th பொசிஷனில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் 5th பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ஃபேமஸான காலேஜ் எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை, இந்த காலேஜ் 5th பொசிஷனில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் 4th பிளேஸை பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, அந்த காலேஜ் 4th பொசிஷனில் வந்து இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் 3rd பொசிஷனை பொறுத்த வரைக்கும் வெல்லூர் விஐடி வெல்லூர் இன்ஜினியரிங் காலேஜ், அந்த காலேஜ் வந்து 3rd பொசிஷனில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் 2nd பிளேஸை பொறுத்த வரைக்கும் என்ஐடி ட்ரிச்சி, அந்த காலேஜ் டாப் 2ல் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபைனலாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண நம்பர் 1 இன்ஜினியரிங் காலேஜ் ஃபார் பிடெக் டிகிரி எந்த காலேஜ் இருக்காங்கன்னா ஐஐடி மெட்ராஸ், அந்த காலேஜ் வந்து நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறாங்க. ஐஐடி மெட்ராஸ் பொறுத்த வரைக்கும் சென்னையில் மட்டும் நம்பர் 1 கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும் நம்பர் 1 கிடையாது, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு சொல்லும்போது ஐஐடி மெட்ராஸ் தான். மோஸ்ட் ஆஃப் த ஜேஇஇ ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுற ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற காலேஜஸில் இதுவும் ஒன் ஆஃப் த காலேஜஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி நம்ம கேதர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து வாங்கின ஃபீட்பேக், அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபேக்கல்ட்டி, அதை பேஸ் பண்ணி இந்த டாப் 10 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.